பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சேலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். ஆனால் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவர் பாரத பிரதமராக இருந்த காலத்தில் தான் ஒரே அரசாணையில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த ஒரே தலைவர், ஒரே பிரதமர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். 400க்கு மேல் வரும்பொழுது மட்டும்தான் இந்தியாவிலே முழுமையாக வறுமை ஒழிக்கப்படும். 400க்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் விவசாயிகளுடைய நலனுக்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசு மறுபடியும் பாடுபடும். 400க்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றிலே ஒரு ஏழை குழந்தை பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் பாடுபட முடியும். சகோதர சகோதரி, மோடி ஐயா மட்டும் தமிழ்ல பேசினா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும், மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. நிச்சயமாக நிறைய பேர், ஒரு எல்லாரும் பிரமிச்சு பார்க்கிற அளவுக்கு அத்தனை பேர் இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறோம், அது உறுதி.